பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் எப்போதும் மாறாதவராய் இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தனிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால 2024 கடந்து 2025 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகத்தோடு பலனோடு கொண்டு வந்தார். அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 34 நாம் வாசிக்கும் போது, கர்த்தரனை காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. எந்த நாட்களிலும் எந்த காலங்களிலும் அவர் நாம் சோதரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அவரை ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அவரை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கையில வேதத்தை வாசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரனை காலத்தில் சோதரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கணும். எப்போதுமே எப்படியாப்பட்ட காலங்களிலும் அவர் நாம் துதித்து கொண்டே இருக்கும்போது கர்த்தர் உனக்கும் எனக்கும் பலன் தருகிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவானாய் பாக்கியவதியாய் வாழ்வார்கள். ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க, அவரோடு கூட இருங்க. 2025 கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில, அனுதின வாழ்க்கையில அவர் நாம் துதித்து கொண்டே இருக்கும் போதும், போகும்போதும், வரும்போது, எந்த நிலைமையிலும் அவர் நாம் துதித்து கொண்டே இருக்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் அதினதின் வேலையிலே அதினதின் காரியத்தை அவர் நேர்த்தியாய் செய்வார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.